உங்களோட ஒப்புதல் பாச நீங்க வழி நடத்துங்க. தேங்க்யூ. இந்திய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நாளிலும் கூட எனக்கு வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொடுத்ததற்காக கோடான கோடி தோசை நமஸ்கார பலியை உமது பாதத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. முதிர்ந்த வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமா இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை மகேந்திரன் ஐயாவுக்கு பலிக்கட்டும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு சகோதரியும் ஜெபத்தினூடாக, பாடத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. சொல்லிய பெயர்கள் சொல்லாத பெயர்களை எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து சுவாமி இன்றைய நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை நாங்கள் சந்தோஷமாக நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்புல என்னுடைய செய்தியை நான் துவக்குகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு இருப்பாராக. நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 15:11 நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற வேண்டும். அதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அன்போடு சொல்கின்றார். இந்த உலகத்துல 3 வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று இயற்கையான சந்தோஷம். ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்து விட்டால் உடனே பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். பிள்ளைகள் நிறைவாக மார்க் எடுத்து விட்டால் போதும், ஒரே சந்தோஷம். வேலையிலே உயர்வு கிடைத்தது என்றால் ப்ரமோஷன், ஒரே சந்தோஷம். இவைகள் எல்லாம் பொதுவான ஒரு சந்தோஷம், இயற்கையான சந்தோஷம் என்று சொல்லலாம். ஆனால் இன்னொரு வகையான சந்தோஷம் சாத்தான் கொண்டு வருகின்ற சந்தோஷம், பாவ சந்தோஷம். இதை குறித்து எபிரேயர் 11:25 சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 சொல்லுகிறது, மோசே பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்த்திலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. கவனியுங்கள். முதலாவதாக சந்தோஷம் கர்த்தரால் வருகின்ற சந்தோஷம், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஆத்மீக சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ரெட்டிப்பின் சந்தோஷம் வருகின்றது. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது பரலோக சந்தோஷம் நமக்குள் வருகின்றது. ஏதேன் தோட்டத்தில கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தந்தார். தேவ சாயலை பெற்று தேவனோடு உறவாடி அவரோடு சந்தோஷமாக ஐக்கியம் கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு சகல விருட்சங்களையும் பழங்களையும் பூக்களையும் எண்ணற்ற பறவைகளையும் அவர்களுக்காக சிருஷ்டித்தார். ஆனால் ஏவாள் தேவனை விளக்கின கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக அவள் கண்டாள். கண்களின் இச்சை வந்தது. அதை சாப்பிட்டு விட்டால் தேவனை போல மாறிவிடலாம் என்று எண்ணினான். ஜீவனத்தின் பெருமை வந்தது. அந்த பழத்தின் புசிப்பாகிய அந்த சந்தோஷம்
வெறும் அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே 1 John 2:16 கர்த்தருடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம். மனமும் மாமிசமும் விரும்புகின்ற அல்லது ஒப்பு கொடுக்கின்றது ஒரு பாவம். மனசாட்சியை மீறுவது பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அக்கிரமக்காரனுக்கும் மனதார தீமை செய்கிறவர்களுக்கு மன நிம்மதி கிடையவே கிடையாது. தாவீதை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார். ஆனால் அவர் பாவம் செய்த பொழுது முதலாவதாக அவர் இழந்தது என்ன? ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான், அன்பானவர்களே. ஆகவே கர்த்தருடைய கண்ணீரோடு மனம் திரும்பி, ஆண்டவரே உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று கதறி அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:12 வசனம். இன்று கர்த்தர் நம்மை அன்போடு நோக்கி பார்த்து, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படியாக உங்கள் சந்தோஷம் நிறைவாகி இருக்கும்படி என்னண்டை வாருங்கள், கம் நியர் டு மீ என்று அன்போடு அழைக்கிறார் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். John 15:11 இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்தில 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜனங்களின் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் மற்றும் மரணங்கள் அவருடைய இதயத்திலே உருக பண்ணிட்டு என்றும், ஆனாலும் இயேசுவானவர் பிதாவின் சமூகத்திற்கு வந்த பொழுது ஆவியிலே களி கூர்ந்தார் என்று லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே 20-21 வசனங்களிலே காண்கின்றோம். லூக் 10:20-21 பரிசேயர் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும் வண்ணமாக பகை தேடினார்கள். அவர்கள் ஜனங்களை பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலை செய்வதை பார்த்து பெயல்செபூலின் அற்புதத்தை இவன் செய்கின்றான் என்று பரிகாசம் பண்ணின வார்த்தைகளாலே பேசினார்கள். அவர் அதை பொருள்படுத்தாதபடி வனாந்திரத்திலே ஒரு இடத்திலே பிதாவோடு மகிழ்ந்து கொண்டு இருந்தார். இந்த தெய்வீக சந்தோஷம்தான் இன்று நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். தெய்வீக சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பது தாவீது சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சை பழமும் பெருகி இருக்கின்ற காலத்திலே சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர் என்று சங்கீதம் 4:7 சொல்கிறார் தாவீது. இன்றைய நிலைமையிலே அதை சொல்லுவோமே, ஆனால் அவர்களுக்கு பேங்க்ல பணம் நிறைய இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பார்த்திலும் அவர்களுக்கு வேண்டியது என்ன? கார் வேணும், பங்களா வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும். இப்படிப்பட்ட சொந்தமான காரியங்களை அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே கர்த்தர் தந்தார். இரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற களி கூறுதலினாலும் என்னை நிரப்பினார். ஆம், இதுதான் பணத்தினால் விலைக்கு வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது இரட்சிப்பின் சந்தோஷம், அதாவது உங்களுடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகின்றேன்.
என்ற 1 சாமுவேல் 2:1 வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 2:1. இயேசு கிறிஸ்து தருகின்ற முதலாவது சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் என் பாவத்தை மன்னித்து விட்டார், பாவ சுமையாற்றும் சுமை என்னை விட்டு நீங்கினது, கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், என் உள்ளத்திலே வாசம் பண்ணி செய்கின்றார் என்றெண்ணும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே பெருகுகின்றது. ரட்சிக்கப்படுவதால் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார ஆவியை பெற்றுக் கொள்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்தில் வருகின்றோம். அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் அனுபவிக்கின்றோம். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று ஜீவனை தருகிறார் என்று காண்கின்றோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்ளுவீர்கள் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:3 வாசிக்கின்றோம். சொல்லி மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கின்ற சந்தோஷம் உள்ள காரியங்களிலே கை கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் ஆத்ம இரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:8-9 வாசிக்கின்றோம். ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது சந்தோஷம் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய முழு குடும்பமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் அல்லவா? சகை, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சகையினோட உள்ளம் மகிழ்ந்து துள்ளிற்று. வேதம் சொல்கிறது, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று லூக்கா 19:9 வாசிக்கின்றோம். இல்லாத ஞானஸ்தானத்தின் சந்தோஷம். அதாவது அவர்கள் தண்ணீரிலே இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்தைய அப்புறம் அவனை காணாதபடி சந்தோஷத்தோட தன்னுடைய வழியே போனான் என்று அப்போஸ்தலர்கள் அவர் நடவடிக்கை 8:37 வாசிக்கின்றோம். ஞானஸ்தானத்தில் எத்தியோப்பா மந்திரி பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்று கொண்டான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்வழிவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம் பாரமானவைகள் அது அல்ல. என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாமை இருக்கிறது என்று ஏத்துக்கிட்டு சொல்லுகிறார். மத்திய 11:30. ஞானஸ்தானம் பெற இயேசு சென்ற பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்ததும் எவ்வளவு சந்தோஷமாக பிதாவான இவர் என்னுடைய குமாரன், இவர் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னது இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி நிரப்பி ஆட்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷத்துக்குள் அளவே கிடையாது. ஆவியுடனும் உண்மையுடனும் ஞானஸ்தானம் பெறுகின்ற விசுவாசிகள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானம் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றது. பரலோகம் அவர்களை குறித்து சாட்சி இடுகின்றது. கர்த்தருடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றுகின்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்திற்கு பிறகு ஞானஸ்தானம் அதிகமாக முக்கியமாக வாய்ந்தது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அத்தனை அவசியமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடனே அவருடைய மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு அருமையான அனுபவம். நாம் உயிர் தெழுதலின் நம்பிக்கையை பெறுகின்றோம் என்று ரோமர் 6:3-4-5 வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை ஆள் கொள்ளும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன்.
மூன்றாவதாக ஆவியின் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகவும் சந்தோஷமுமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ரோமர் 14வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 4வது, வேதத்தின் மூலம் எங்களுக்கு வர சந்தோஷம். உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 119 92வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தின் மூலமாக கர்த்தருடைய குரலை நாங்கள் கேட்கின்றோம். இது என் நேசரின் சத்தம் என்பதை உணர்கின்றோம். எத்தனை பாசம் உள்ள குரல், எத்தனை கரிசனையான குரல். நான் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கும் நாட்களிலே கர்த்தர் எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தின் மூலமாக பலமுறை இந்த காரியத்தை பேசியதையும் புலம்பியதையும் அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேதத்திலே அவர் சத்தம் கேட்பது மட்டுமல்ல, அவருடைய வசனங்களும் ஆவியும் ஜீவனுமானது, இன்பமுமானது, மிகவும் கொள்கையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன். மகிழ்ந்தது போல நான் உமது வார்த்தையின் பேரிலே மகிழ்கின்றேன் என்றார். சங்கீதம் 119 162. நான் அவரை தியானிக்கும் பொழுது தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்பதையும் சங்கீதம் 104:34 வாசிக்கின்றோம். 5வது, கொடுப்பதிலே சந்தோஷம். இப்படி மணிபூர்வமாக கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றும், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தர் கொடுத்தார், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று 1 நாளாகமம் 29:9 பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் உண்டு. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பதனாலே நமக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, தேவனுடைய பிரியமும் நம் மேல் வருகின்றது. வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்கள் எழுதிய நிறுவம் 20:35 வசனத்திலே வாசிக்கின்றோம். மனதுருகி நீங்கள் மக்களுடன் கடன் கொடுத்தால் அதிகம் பேர் ஏமாற்றி விடுவார்கள், நன்றி மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தால் பல 1000 மடங்கு அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். வாரத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாதபடி போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மல்கியா 3வது வசனத்திலே 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவானது எடுத்து விடாது, திருடுகள் கண்ணம் விட்டு திருடுவது இல்லை என்பதை நாங்கள் மேத்யூ 6:20 19:21 வாசிக்கின்றோம். இந்த சிறியவனாகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மேத்யூ 26:40. கர்த்தர் அதை சுகந்த ஒரு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக களி கூறுவேன் என்று சொல்வதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது அக்கினி ஞானஸ்தானம், நீங்கள் அக்கினினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றும், அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்ன காரியத்தை நாங்கள் மேத்யூ 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்களும் கூட காலத்தை வீணாக்காதபடி இன்றே தேவ சமூகத்திலே அக்கினி சோலையாக மாறி ஆண்டவருடைய சேவைகளை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். எபேசியர் 5வது அதிகாரத்திலே 15, 16, 17வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய சந்தோஷம்
உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கிறேன். அன்பரிக்கரே சுவாமி, உம்முடைய சேவை செய்வது எத்தனை மேலான ஒரு பாக்கியம். நீர்தாமே இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையாக ஒழித்து வீசுகின்ற அனுபவத்தையும் எங்களுக்கு தாரும். இன்று எங்களை உங்களுடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். உமக்கென்று ஒளி வீச எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று ஜெபம் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்வதோடு சங்கம வானொலியிலே இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க அவர்களையும் பரிசுத்தப்படுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஊழியத்தை, இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை உங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம் சுவாமி. எனவே அவர்களையும் ரட்சிப்பு நிச்சயத்தின் சந்தோஷத்திற்கு கொண்டு வாரும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம். இன்றைய நாளிலே நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பிலே யோவான் 15:11, 1 யோவான் 2:16, 2 சாமுவேல் 2:1, மத்தேயு 6:20, மத்தேயு 26:40, மத்தேயு 3:16, எபேசியர் 5:16-17 வசனங்களுக்கூடாக அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த வார்த்தையில் கூட மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. முதிர்ந்த வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை ஐயா உங்களுக்கே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விடை பெறுகின்றேன். ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்சத்திலே கடைசியாக